வைகாசி மாதம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த வைகாசி, விசாகம் அப்படிதான் ஞாபகம் வரும். அந்த வைகாசி மாதத்துல வேற என்ன மாதிரியான அற்புத நாட்கள்லாம் இருக்குதுங்க? வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஜோதிடத்துல தனபாவம் அப்படிங்கிறது ரிஷபம். அந்த ரிஷபத்துக்குள்ள சூரியன் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாள் தான் வைகாசி 1. ஸோ வைகாசி மாதம் அப்படின்னாலே நிறைய புண்ணியங்கள் நிறைஞ்ச மாதம். மகாலட்சுமி வழிபாடுக்கு உண்டான மாதம். நம்ம எப்பவுமே ஆடி மாதம் வரலட்சுமி விரதம் கும்பிடுவோம். ஆனால் இந்த வைகாசி மாதம் தான் மகாலட்சுமிக்கு உகந்த மாதம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த 12 அமாவாசையில் நம்ம ஆடி அமாவாசையை பெருமையாக பேசுவோம், புரட்டாசி அமாவாசையை பேசுவோம், தை அமாவாசையை பேசுவோம், மாசி அமாவாசையை பேசுவோம். ஆனால் இந்த அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தான் சனி ஜெயந்தி. சனி பகவானுக்கு மிக உகந்த நாள். அந்த நாளில் கொடுக்குற தர்ப்பணம் உடனே மோட்சத்துக்கு போகும். முன் ஜென்மத்தில் எந்த கர்ம வினை இருந்துச்சோ அதை நீக்கி கொடுக்கும். அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம். மிக மிக சிறப்பான ஒரு அம்சம். எப்படி நம்ம சித்திரை மாதத்தில் எல்லா கோவிலுக்கும் திருவிழாக்கள் வச்சு கொண்டாடுறோமோ அதே போல் வைகாசி மாதமும் திருவிழாக்கள் நடைபெறும். வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடியதான் சித்திரையும் வைகாசியும். சித்திரையில் பிறக்கிற அக்னி நட்சத்திரம் வைகாசியில் குளிர்ந்து நல்ல மழை பொழியக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குது.